அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தை மற்றும் பங்கு பகுப்பாய்வு 17 ஜனவரி 2024. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் C2C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அஜெண்டா இன்றைக்கி. ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோசர் டேட்டா பார்த்துடலாம். இன்றைக்கி எந்த ஒரு இன்வெஸ்டரையும் கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன் இன்றைக்கி மார்க்கெட் விழுந்துச்சுன்னு. ஸோ இதுக்கு பெரிய அனாலிசிஸ் இல்லை எக்ஸ்பர்ட் நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. பட் நம்ம இது டீட்டெயில்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த வீடியோவை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபால், HDFCயோட ரீசன்ஸ் ஃபால், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ HDFC பேங்க் தாங்க ஒரே ரீசன் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஃபாலுக்கு. அதாவது அவங்க மட்டும் கிடையாது, 50% ஆஃப் த ஃபாலுக்கு HDFC பேங்க் தான் ரீசன். ஸோ HDFC பேங்க்கோட ஃபால் இருந்ததுனால ஃபர்தராக அதோட ஸ்பில்லேஜ் மற்ற எல்லா செக்டர்லேயும் பார்த்தோம். ஸோ அதனால் மற்ற செக்டர்ஸும் ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டாங்க. ஒன்லி ஐடி செக்டர் மட்டும்தான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் செக்டருக்கு அப்புறம் ஸ்டீல் செக்டரும் இன்றைக்கி மோர் தேன் 5% டவுனில் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ் அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா USD டாலர் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, USD to INR இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். சைனாவோட GDP க்ரோத் டேட்டா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ குளோபலாக இன்ஃப்ளேஷன் இருக்கிறதும் ஒரு ரீசன். ஸோ அப்கமிங் குவார்ட்டரில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்ருக்க சமயத்தில் இந்த மாதிரி பேங்கிங் ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கிறது தான் இந்த மாதிரி டவுன்ஃபாலுக்கு ஒரு ரீசன். ஸோ வைஸ் இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே டவுன்ஃபால் இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் குவாலிட்டி ஸ்டாக்ஸ், HDFC ஃபால், இன்றைக்கி ஃபாலை மெனி இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்டில் கீழே போனாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். நம்ம இதை ஏங்கிறத ரீசனையும் நம்ம ஃபர்தராக உள்ள டீட்டெயிலில் பார்ப்போம். நிஃப்டியோட ஃபால் இன்றைக்கி ஒரு மேஜர் சிங்கிள் டே ஃபாலுங்கிறது ஆஃப்டர் 18 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இது ரீசெண்ட் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஃபால். பேங்க் நிஃப்டி ஸோ சேம் HDFCயோட ரிசல்ட் மற்ற எல்லா பேங்கிங் செக்டர்ஸையும் பேங்கிங் ஸ்டாக்ஸையும் இம்பேக்ட் பண்ணிச்சு, ஃபினான்ஷியல் செக்டர்ஸையும் இம்பேக்ட் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் சிங்கிள் டே ஃபால். ஸோ 46,500 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ 46,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 46,500 எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 21,500ங்கிற நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அதை பிரேக் பண்ணல. ஸோ இன்றைக்கோட லோ 21,550 வரைக்கும் போயிருந்தது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராங் ரீசன்ட் சப்போர்ட் 21,450 லெவல் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் 21,200ம் 21,000க்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டாக்ஸை, ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பயுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுன்ஃபாலில் நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி அன்ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க, அதில் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல புத்திசாலித்தனங்க. ஸோ இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே ஃபாலோ ஆகிருந்தது. ஸோ இது இன்றைக்கி US மார்க்கெட்டில் மறுபடியும் HDFC பேங்க் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது. அந்த ஒரு ரீசன்னால் கூட HDFC பேங்க் ஃபர்தர் ரெக்கவரி ஆக முடியல. மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் ரெக்கவரி ஆனாங்க. பட் அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. காரணம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் ஒரு ரீசன். நாளைக்கு வீக்லி நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கும் வாலட்டிலிட்டி, இதே வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். 21,450 பிரேக் பண்ணாத பட்சத்தில் நம்ம ஃபர்தர் அப் மூமெண்ட் நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 21,700 and 800 எதிர்பார்க்கலாம். ஸோ FII டேட்டா, DII டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டு பேருமே செல்லர்ஸாக தான் இருந்திருக்கணும். நம்ம இதை டீட்டெயிலாக ட்ரேட் செட்டப் ஃபார் டுமாரோ வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் HDFC பேங்க்கோட ஃபால், அதனுடைய மேஜர் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது HDFC பேங்க்கில் என்ன ரீசன் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரே நாளில் மார்க்கெட் ஃபால் விழுந்ததில், இந்த ஸ்டாக் விழுந்ததில் அவங்களோட 1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் இன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒர்ஸ்ட் டே கிராஷ் ஈவன் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. 8.44% வந்து இன்றைக்கி கீழே விழுந்திருக்காங்க. ஸோ 1537.50 இந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 5 முக்கியமான ரீசன் வந்து பார்த்துடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரீசன் ஃபாலுக்கு. ஸோ ஆஃப்டர் மர்ஜருக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா அவங்களோட டெபாசிட் ரேட் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ரீசன். அவங்களோட நெட் டெபாசிட் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அரௌண்ட் 1 lakh crore வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அவங்களோட டெபாசிட் ரேட் வந்து க்ரோத் வந்து 63,600 தான் இருந்தது. இது ஃபஸ்ட் ரீசன் ஃபார் த ஃபால். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 16,372 crores வந்திருக்கு. பட் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்தது வந்து 16,427 crores. அதாவது 34% எதிர்பார்த்தாங்க. பட் 33.5%. இது வந்து இயர் ஆன் இயரோட ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட்டில் வந்து 0.5% கம்மி. ஸோ இது செகண்ட் ரீசன். தேர்டு வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸோட அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 0.31% வந்து வந்திருக்கு. இது கம்பேரிங் 0.33% இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இது தேர்ட் ரீசன். ஃபோர்த் வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக December 19 வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ், நான் பேங்க் லெண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஃபைனான்சியர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏஐஎஃப் இதில் வந்துட்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஏஐஎஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ஒரு டீட்டெயில் சப்ஜெக்ட். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு ரீசன் தான் வந்து அவங்க இதனால் வந்துட்டு அவங்களோட ரெவென்யூ வந்து கம்மியானதுக்கான ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸை வந்து நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ எல்லோரும் வந்துட்டு டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்ண முடியல. அதை வந்து எளிமையாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்துட்டு டிஜிட்டல் பேங்கிங்கை வந்துட்டு மக்கள் நிறையா யூஸ் பண்ணும்போது அந்த பேங்கிங்கோட வாடிக்கையாளர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதில் வந்துட்டு ஸ்டில் மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட சிஎஃப்ஓ வந்து அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களோட தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்லாம் இல்லாமல் அவங்களோட இன்டர்னலாக அவங்களோட டீம் மூலமாகவே டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். அது போக வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு அவங்களோட ரிஸ்க் வெயிட்டேஜ், எல்லா பேங்க்ஸுக்கு வந்து ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸுக்கு வந்து ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜை விட 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கரண்ட்லி பேங்கிங் செக்டருக்கு வந்து 125% இருந்தது வந்து 150%, நான் பேங்கிங்க்கு வந்து 125% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுதாங்க மேஜர் 5 ரீசன்ஸ். ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்லை, எந்த பேங்க் செக்டரும் வந்துட்டு அவங்களோட நெட் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா இதோட கீ ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு பெரிய இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்கிங் செக்டருக்கு இந்த 5 பொருந்தும்னா இதே அப்ளிகபிள் மற்ற எல்லா பேங்க்ஸுக்கும் பொருந்தும். அதனால் எல்லா பேங்க்ஸும் வந்து அண்டர் ப்ரெஷரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் லைக் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, கனரா இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து கீழே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மெத்தடில் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதாங்க ஹெச்டிஎஃப்சி வந்து ஏன் இன்றைக்கி ரீசன் கீழே விழுந்துச்சு, அது ஏன் இன்றைக்கி ரியாக்ட் ஆச்சு மார்க்கெட்டில் அப்படிங்கிறது ரீசன். கம்மிங் டு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட் பார்த்துடலாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 34% வந்திருக்கு, 1475 crores. ரெவென்யூ வந்து 5% வந்திருக்கு. இதில் மார்க்கெட் எஸ்டிமேட்ஸை மீட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். பட் ஆல்மோஸ்ட் இன்லைன் ஆஃப் த எஸ்டிமேஷன் தான் சொல்லலாம். ஸோ கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 1475 crores இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பீரியடில் ப்ரீவியஸ் இயரில் வந்து 1097 crores பண்ணியிருக்காங்க. ஸோ 19.69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ 5.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே இயரில் போன வருஷம் வந்து 8636 பண்ணியிருக்காங்க. இப்போ 9104 பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வெரி குட். பட் இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்தது வந்து 9200 to 300 crores. பட் ரெவென்யூ வந்தது வந்து 9104 crores. ஸோ இது வந்து எஸ்டிமேட்டடை விட வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி 1.5% கீழே போயிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டாக் வந்து 3000 அரௌண்டில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 1500 ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கீழே வரும்போது அக்குமுலேட் பண்ணுறதாங்க வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அபவுட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதுதான் ஓவர்வியூ ஆஃப் த ரிசல்ட்.
நெக்ஸ்ட் இந்தியா மார்க்கெட்டோட கீ ஸ்டாக்ஸ் பார்த்துடலாங்க. ஐஆர்இடிஏ வந்து இன்றைக்கி ஒரு 5% மேலே போனாங்க. ரீசன் வந்து அவங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட வந்து ஒரு கோஃபைனான்ஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ரெனியூபிள் எனர்ஜிக்கான வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட லோன் க்ரோத் வந்து இது மூலமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் நான் சொல்லியிருக்கேன், ரெனியூபிள் செக்டர்ஸில் வந்து NHPC, ஐஆர்இடிஏ, சுஸ்லான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரிகாலில் வந்து இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்தது. 5.6% வந்து ஈக்விட்டி வந்து ஹேண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ அநேகமாக வந்துட்டு மிண்டா கார்பரேஷன் அவங்க தான் வந்துட்டு செல்லர்ஸாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து 15.70% ஸ்டேக் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக தெரிய வரும். MRF வந்து அவங்களோட ஒரு புது மைல்ஸ்டோன் அவங்களோட ஈக்விட்டி ஸ்டேக்கில் டச் பண்ணாங்க. 1.5 lakhs பர் ஈக்விட்டி அப்படிங்கிற லேண்ட்மார்க்கை டச் பண்ணாங்க. இந்தியாவில் ட்ரேட் ஆகிற ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்னா வந்துட்டு MRF தான். ஸோ 1.5 lakhsங்கிற மார்க்கை டச் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலில் அந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சு. கரண்ட்லி 1,34,878 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1 இயரில் வந்து இந்த ஸ்டாக் 53% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. PNC இன்ஃப்ரா டெக் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு புது ஆர்டர் எடுத்திருக்காங்க 1174 crores. அதனால் இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்துச்சு. கரண்ட்லி 413.85 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. LIC இது வந்து ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். இவங்களுக்கு SBIயோட மார்க்கெட் கேப்பை பீட் பண்ணி அவங்க வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ LIC IPOவில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் IPO அதில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கீழே 500 rupees வரைக்கும் போயிட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்காங்க. LIC வந்து இப்போ வந்து அவங்க தான் வந்துட்டு மோஸ்ட் வேல்யூடு PSU அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தே சர்பாஸ்ட் SBIயோட மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபண்டமெண்டலி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நஸ்ரா டெக்னாலஜி அவங்களோட போர்டு வந்து 250 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க வயா ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அது அவங்களோட செப்பரேட் சர்டன் பீப்புள்ஸுக்கு மட்டும் ஷேர்ஸ். இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி தாங்க. ஸோ அது பட் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 3.3% ஃபால் இருந்தது. 936.75 இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி ஏன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹெவி வால்யூமில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் இருக்குங்க. இந்த வால்யூம்ஸ் ட்ரேட் ஆனதோட ரீசனில் TV18 ப்ராட்காஸ்ட், கொச்சின் ஷிப்யார்ட், நெட்வொர்க் 18, MK ப்ரோட்டீன்ஸ், ரயில் விகாஸ், மிஸ்ரா தன்டு நிக்கம், ICICI லம்பார்ட், அவாந்தி ஃபீட்ஸ், கோவா கார்பன், கணேஷ் ஹவுசிங் இதில் வந்துட்டு ஹெவி வால்யூம்ஸ் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்ஸில் நாளைக்கு இன்றைக்கி க்ளோசிங் லெவலை விட பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குங்க. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷனில் சில ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்து நிறையா ப்ரோக்கரேஜ் வந்து இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி 145 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டார்கெட் வந்து 180, 175, 170 சொல்லிட்டு பிரபுதாஸ் லீலாதர், MK குளோபல் ஃபைனான்ஸ் அண்ட் மோத்திலால் அஸ்வால், ஷேர்கான் இவங்க எல்லாருமே லீடிங் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்குங்க. ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. HDFC பேங்க்குக்கு MK குளோபல், மோத்திலால் அஸ்வால், ஷேர்கான் இவங்கெல்லாம் பையிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நம்மளும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் ஃபண்டமெண்டலி இருக்கிற குட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுகும்போது எப்பயுமே வந்துட்டு மறுபடியும் ஃபர்தர் பையிங்க்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு டவுன்ஃபால் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரைட் டைமில் சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். லார்சன் அண்ட் டர்போ டெக்னாலஜி சர்வீசஸ்க்கு வந்து மோத்திலால் அஸ்வால் புல்லிஷாக இருக்காங்க. 6,220 டார்கெட் சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 5,540 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. CE இன்ஃபோ சிஸ்டம் அதாவது மேப் மை இண்டியா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து செக்யூரிட்டிஸ் புல்லிஷாக இருக்காங்க. 2,500 டார்கெட் சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 1,987 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிப்லாக் வந்து மோத்திலால் அஸ்வால் புல்லிஷாக இருக்காங்க. 1,540 டார்கெட் சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 1,294 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ICICI லம்பார்டுக்கு வந்து மோத்திலால் அஸ்வால் புல்லிஷாக இருக்காங்க. கரண்ட்லி ஸ்டாக் வந்து 1,454 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் 1,650. ஏஞ்சல் ஒனில் மோத்திலால் அஸ்வால் புல்லிஷாக இருக்காங்க. கரண்ட்லி 3,333 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 4,000 டார்கெட் சொல்லியிருக்காங்க. நேற்று இந்த ஸ்டாக் 14% கீழே விழுந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து புவர் ரிசல்ட் போஸ்ட் பண்ணதுனால நேற்று கிராஷ் ஆச்சுங்க. இந்த ஸ்டாக் மறுபடியும் நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்மிங் டு கமோடிட்டி செக்டரில் இன்றைக்கி ஆயில், கோல்டு, மற்ற எல்லா ஸ்டீல் கமோடிட்டிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கீழே தான் இருந்தது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஹையாக இருந்துச்சு. அதே மாதிரி USD to INR வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 83 ரூபீஸுக்கு அபவ் வந்துருச்சு. அதே மாதிரி யூஎஸோட பாண்ட் ஈல்ட்ஸ் இவங்களும் வந்து ஹையராக இருக்குது. இதனோட ரீசன்ட் ரிஃப்ளெக்ட் வந்து
க்ரூடுலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆல்மோஸ்ட் 76.97 இருக்குது. க்ரூட் வந்து 70.97. அதே மாதிரி ஸ்டீல் செக்டர் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி 5% வந்து இன்றைக்கி கீழே விழுந்துச்சுங்க. ரீசன் வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸ் தான். ஐடி செக்டர் மட்டும்தான் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஆஃப்டர் ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வந்து அவங்க பண்ணதுக்கப்புறம் நிறையா பீப்புள் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, அவங்க வித்ட்ரா பண்ணுறதுனால பிட்காயின்ஸ் வந்து கீழே விழுகுது. ஸோ அதனால் கிரிப்டோவில் இம்பேக்ட் இருக்குது. முக்கியமான நியூஸ் வந்து ஐபிஓவில் வந்து HDFC பேங்க் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓவில் வந்துட்டு லான்ச் வராங்க உள்ள. ஸோ அதுக்கு அஃபிஷியலாக வந்துட்டு ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் 2025 அநேகமாக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரண்ட்லி அவங்க வந்து செபி கிட்ட வந்து அப்ரூவலுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி குவார்ட்டர் வைஸாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரீசெண்ட் குவார்ட்டரில் வந்து 640 crores பண்ணியிருக்காங்க. கம்பேரிங்லி ப்ரீவியஸ் இயரில் வந்து 500 crores பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான HDFCலேருந்து வர்ற குவாலிட்டியான ஒரு ஐபிஓ. ஸோ மக்கள் இந்த ஐபிஓ வந்துட்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓவில் லான்ச் ஆகுதுங்க. குளோபல் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூஎஸோட பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து 4% அபவ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்துட்டு மறுபடியும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பேக் டு இங்கேருந்து இன்வெஸ்டிங் ஃபண்ட் எடுத்து மறுபடியும் யூஎஸ் பாண்ட் ஈல்டில் போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ஃபர்தர் ஃபாலோ ஆகும். ஸோ பாண்ட் ஈல்டு வந்து கீழே வரும்போது இதில் நம்மளை மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கும். சைனாவோட ஜிடிபி எதிர்பார்த்த மாதிரி வரல. 5.2% எதிர்பார்த்தாங்க, பட் 5.1 தான் வந்திருக்கு. சைனாவோட எக்கனாமி ஜிடிபி வந்து அவங்களோட மார்க்கெட்டும் வந்துட்டு ரொம்ப நாளாகவே அண்டர் பர்ஃபார்மிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது வந்துட்டு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு சொல்லலாம் நம்ம ஃபர்தர் மார்க்கெட் ஃபால் இருக்கிறதுக்கு. இப்போது ஃபெட் ரேட் இதெல்லாம் வந்து கட் பண்ணாத பட்சத்தில். ஸோ இன்றைக்கி நியூஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நெட்வொர்க்குக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட். எப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் இருந்தாலும் பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு ரைட்டான டைமில் வந்து ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லேயே நீங்கள் வந்து எப்பயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.